வாழ்க்கையினுடைய எல்லா வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்கு கல்வி என்பது ஒரு கட்டாய விஷயமாக இருக்கிறது. கல்வியை கற்றுக்கொண்டால்தான், அதுவும் மார்க்க கல்வியை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இன்றைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய மூட நம்பிக்கைகள், ஷிர்க், பித்அத் போன்ற காரியங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும். நன்மையான விஷயங்கள் எது, நேர்மையான விஷயங்கள் எது, தீமையான விஷயங்கள் எது, என்னென்ன காரியங்கள் மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை எல்லாம் பட்டியல் போட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மார்க்க கல்வி என்பது மிக மிக ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. பகுத்தறிவை கொண்டு இறை மார்க்கத்தை அறிய இந்த மார்க்க கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. குர்ஆனுடைய ஆரம்ப வசனமே எப்படி இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இக்ரா, படிப்பீராக, வாசிப்பீராக என்று கல்வியை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்க கல்வியை சம்பந்தப்படுத்தி, மார்க்க கல்வியை கற்றால் என்னென்ன நன்மை இந்த உலகத்திலையும் கிடைக்கிறது, நாளை மறுமை நாளையும் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கிறது, நன்மையாக மாற்றப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மறுமையில் 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5 கேள்விக்கு முறையான விதத்தில் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் கால் ஒரு அடி கூட நகராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த 5 கேள்விகளில் ஒன்றுதான் என்னன்னு சொன்னா, கல்வியை எப்படி கற்றாய், கற்ற கல்வியை எப்படி கற்றுக் கொடுத்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அந்த கேள்விக்கு சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் கால் ஒரு அடி கூட நகராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த கல்விக்கு அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. கல்வியினுடைய சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. கல்விக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கிறது, கல்வியை ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். கல்வியை பெருமைப்படுத்தியும் கல்வியினுடைய சிறப்புகளையும் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான இடங்களில் சொல்லி காட்டுகிறது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கிறார், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா, கல்வியை கற்றிருக்கக்கூடியவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கல்வியை கற்றிருக்கக்கூடிய நபர்கள் கல்வியை கற்றவர்கள் தான். அவர்களும் கல்வியை கல்லாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். இன்றைக்கு குர்ஆனிலே அவ்வளவு விதமான கல்வி சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல அறிவியல், அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், வரலாறு, இது போன்ற எல்லா விஷயங்களும் குர்ஆன்ல சொல்லப்படாத எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை கல்வியோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த கல்வியினை கற்று இந்த குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் கூட கல்வி தேவை, குர்ஆனை படித்து விளங்குவதாக இருந்தால் கூட அதற்கு கல்வி என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வே கேட்கிறான் என்று சொன்னால், குர்ஆனை, அதாவது மார்க்கத்தை, மார்க்க கல்வியினை கற்றவர்களும் மார்க்க கல்வியினை கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கல்வியினை வலியுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. குர்ஆனை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் இந்த கல்வி வளர வேண்டும் என்பதற்காகவே, நாலேஜ் பெருக வேண்டும் என்பதற்காகவே ஒரு முறையினை கையாளுகிறான் குர்ஆனிலே. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முறையினை கையாளுகிறார்கள். என்ன முறையினை கையாளுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு முறையை கையாளுகிறான் குர்ஆனிலே. கல்வி பெருக வேண்டும், அறிவினை யோசிக்க வேண்டும், யோசித்து ஒரு மனிதன் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆன்ல பல இடங்கள்ல கேள்வியாக கேட்கிறான். குர்ஆனை நாம் பார்க்க முடிகிறது. அல் ஹாகா, மல் ஹாகா, அல் காரியா, மல் காரியா, நிகழக்கூடிய சம்பவம் என்றால் என்ன, இது போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வியாக பல இடங்களில் கேள்வியாக கேட்டு பதிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். அப்ப என்ன விளங்குகிறது என்று சொன்னால், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தூண்டுகிறது, சிந்திக்க தூண்டுது இஸ்லாமிய மார்க்கம். மற்ற மதங்களை போல சிந்திக்க கூடாது, ஒரு லெவல்ல தான் வச்சுக்கணும், இவ்வளவுதான் சிந்திக்கணும், இதுக்கு மேல சிந்திச்சா அப்படின்னா உலக உருண்டைன்னு சொல்லி இப்படி சொன்னவனா தூக்குல போட்டு சாவடிச்சுட்டாங்க. எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு லெவலுக்கு மேல சிந்திக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டு சொல்றது எல்லா மதங்களும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சிந்திக்கணும் சொல்லி பிடிச்சுள்ளது. அல்லாஹுடைய விஷயங்கள், அல்லாஹுடைய காரியங்கள், அல்லாஹுடைய சிறப்புகள், அல்லாஹுடைய அருள் குறைகள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தால்தான் அல்லாஹை உண்மையான முறையில் இஸ்லாசோடு வணங்குவான். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. குடிக்கிற தண்ணியா, அந்த தண்ணீரையும் சிந்தித்துப்பார். சாப்பிடக்கூடிய சாப்பாடா, அந்த சாப்பாட்டையும் சிந்தித்துப்பார். இது போல ஒரு காரியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் ஒரு சிறப்புகளையும் சிந்தித்துப்பார் என்று சொல்லி காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கம். என்ன காரணம், எதற்காக என்று சொன்னால், அப்போதான் அல்லாஹுடைய வல்லமையை புரிந்துக்க முடியும். கல்வி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த விதிமுறைகளை கையாளுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல இடங்களில் கேள்வியாக கேட்கிறார்கள். பல ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது. சஹாபாக்கிட்ட கேள்வியா கேட்பாங்க. சஹாபாக்கள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அதற்கு பதில்களை சொல்ல முற்படுவார்கள். பெரும்பாலும் அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹு ரசூலுக்கு தான் தெரியும் சொல்லி போட்டு விட்டுருவாங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ கேள்வியை கேட்டு பதிலை சொல்ல வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இல்மு பெருகுகிறது, கல்வி பெருகுகிறது. ஒரு மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மரங்களிலேயும் இப்படி ஒரு மரம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மரங்களிலேயும் இப்படி ஒரு மரம் இருக்கிறது, இலைகள் உதிராது, மூமின்களுக்கு உதாரணம் என்று சொல்லி காட்டுறாங்க. சிந்திக்க தூண்டுறாங்க. பதில் வருதான்னு பாக்குறாங்க. பிறகு பதில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இலந்தை மரம் என்று சொல்றாங்க. இது போல பல விஷயங்கள், பல கேள்விகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்ன, மனிதன் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்ன, இது போன்ற கேள்விகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கேட்கிறார்கள். கேட்டு அந்த கேள்வியை கேட்டு பதிலை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் கல்வி பெறுகிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கல்வியை ஆதரிக்கிறது. முதல் வசனமே கல்வியை கற்பதற்காக தூண்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இப்படி கல்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அதிக ஆதரிக்கக்கூடிய, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதனுடைய சிறப்புகளை இந்த உலக